ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக அரசு கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் டிகோப்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த 2025 டு 26 அகாடமிக் இயருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றது மூலியமா உங்களால வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் லைக் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போது நீங்க டிகோப் வந்து பண்ணி முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க எஸ் கொடுத்து இந்த சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி கூட்டுறவு பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த கோர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், 1 இயர் கோர்ஸுக்கு வந்து எவ்வளவு நம்ம வந்து ஃபீஸ் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டி கோப் பத்தின ஓரளவுக்கு அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக அரசு கூட்டுறவு ஒன்றியங்கள்ல இருந்து டி கோப்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பு அப்படிங்கிற பயிற்சிக்காக ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த இடத்துல வந்து முக்கிய அறிவிப்புகள்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, முழு நேர கூட்டுறவு மேலாண்மை படிப்புன்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து போகும். சோ அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முழு நேர ரெகுலர் கோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் உங்களால வந்து கரஸ்ல வந்து பண்ண முடியாது. ஏன் எதனால கரஸ்ல பண்ண முடியாது அப்படின்னா நீங்க ரெகுலரா வந்து காலேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். பயோமெட்ரிக் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சோ 80% அட்டெண்டன்ஸ் இல்ல அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு உண்டான கல்வி தகுதியில பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா அந்த டிகோப் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து இந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பிளஸ் டூ படிக்காம டைரக்டா வந்து 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ அப்படின்னா பாலிடெக்னிக் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை வச்சு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் வழியாக மட்டுமே வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பெறப்படும் விண்ணப்பங்கள் தேர்வு குழுவிற்கு, அதாவது செலக்ஷன் கமிட்டிக்கு சரிபார்த்த பிறகுதான் வந்து மாணவர்கள் வந்து பயிற்சிக்கு வந்து சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 1/7/2025 இந்த அப்டேட் படி உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 17 வயசு நீங்க வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அதிகபட்சம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் வந்து பின்தங்கிய வகுப்பினர் பற்றிய அத்தா அந்தாட்சி பெற்ற ஜாதி சான்றிதழ்கள் நகல் கட்டாயமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அந்த விண்ணப்பங்கள் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா சொல்லியிருக்காங்க. சோ அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, மாணவர்களின் வருகை அப்படிங்கிறது பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே வந்து 100% வந்து பதிவு செய்யப்படும். சோ ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் வந்து 80% வருகை பதிவேடு இருந்தால் மட்டுமே வந்து இறுதி தேர்வு வந்து எழுத முடியும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டி கோப் அப்படிங்கிறது 12 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்க வந்து கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு டி கோப்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வந்து ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது டோட்டலா நம்ம வந்து எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரூ. 20,850 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆன்லைன்ல இப்ப அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூ. 100 மட்டும் நீங்க இந்த ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ரூ. 20,850 நீங்க வந்து சிங்கிள் பேமெண்ட் அப்படிங்கறத பண்ணணும். அடையாள அட்டை, அதே மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், கணினி பயிற்சி, விளையாட்டு பயிற்சி எல்லாத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ரூ. 20,500 உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஓகே, நான் இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரு, முதல் பருவம், இரண்டாம் பருவம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை முழுமையா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து வகுப்பு வாரியாக தகுதிகள் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20/6/2025 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்கும். சோ இந்த பட்டியல வந்து உங்களுக்கு வந்து 25/6/2025 உங்க இணையதளம் மூலியமா வந்து செலக்ட் ஆன உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ஏற்றுக்கிறேன், அதாவது வந்து நான் வந்து அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதுல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 2025 to 26ஆம் ஆண்டு
முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படிங்கிற இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்க 12th மார்க் ஷீட் வந்து நேம் எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல இங்கிலீஷ்லயே இந்த டைப் பண்ணிக்கோங்க. பாலினம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்ககிட்ட வந்து நீங்க 2018க்கு மேல நீங்க வந்து 10th 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்இஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எம்இஸ் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க இப்ப லேட்டஸ்டா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உமிஸ் நம்பர் இருக்கும். உமிஸ் நம்பர் இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரியா டைப் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி, பேரண்டோடைய நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய நேஷனாலிட்டின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய மதம் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதத்தை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நிரந்தர முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தற்போதைய வசிக்கும் முகவரி, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ரெண்டும் சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணீங்கன்னா மேல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, சான்றிதழ் பதிவேற்றம், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட இனத்தின் வகைகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க பிசியா எம்பிசியா டிஎன்சியா இருக்கும் இல்லையா, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சப் கேஸ்ட்டை நீங்க இந்த இடத்துல மேனுவலா அந்த என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க என்ட்ரி பண்ண அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த இடத்துல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒரு ஆதரவற்ற உதவியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோவான்னு கேட்டிருக்காங்க. விடோனா நீங்க எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோனே வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க முன்னாள் ராணுவத்தினரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து விவாகரத்து பெற்றவங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு இலங்கை அகதியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்ல வந்து பர்மா அகதியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல விளையாட்டு திறமை பெற்றவர் எனில் தேசிய அளவிலா அல்லது வந்து மாநில அளவிலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து மாற்று சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேக்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், சாரி உங்களுடைய டிசி வந்து கேட்டிருக்காங்க. டிசி நீங்க ஒன்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்க ஒரே பேஜ்ல வர மாதிரி வச்சு நீங்க ஜேபிஜி ஃபார்மட்ல இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிசி வந்து நீங்க அப்லோட் பண்ணா போதும். 12th மார்க் ஷீட், சாரி 12th டிசி தான் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, எஸ்எஸ்எல்சி நீங்க வந்து பயின்ற மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சர்டிபிகேட் நம்பர் கேட்பாங்க. அது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 12th முடிச்சிருக்கீங்களா, 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதேமே ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்க தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுங்க. நீங்க இது ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். பட்டம், அதாவது உங்களோட டிகிரி வந்து கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து 10th 12th மார்க் ஷீட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பிக்கும் பயிற்சி நிலையத்தின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ஷன் வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறதுனால நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல உறுதிமொழிக்காக நீங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து படிச்சு பாருங்க. ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயுமே வந்து டிக் பண்ணிட்டு பேரண்டோடைய டிக்ளரேஷனையுமே நீங்க ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு 100 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல செலுத்த வேண்டிய தொகைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல 100 சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது ஸ்டூடெண்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்க பேரண்டோட சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து போட்டோ வந்து 50 கேபி, சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 20 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் கேட்வே பேஜ் மூலமா 100 rupees நீங்க ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து மை அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐசிஎம் ஆஃபீஸ்ல அந்த ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணி நீங்க அட்மிஷன் வந்து போட்டணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். உங்களுக்கு டி கோப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க தப்பா எரரோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுட்டோட அப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டவுட் இல்லாம நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க நேர்பையில இருக்கக்கூடிய இ சேவை மையம் ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.